வியாழக்கிழமை குருவாரம். ஆமாம், குரு அப்படின்னாலே அவரை வந்து என்ன சொல்லுவோம்னா பொன்னன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோல்டு நம்ம வந்து கோல்டெல்லாம் வச்செல்லாம் சமைக்க முடியாது. அதனால கடவுள் பாருங்கள் எவ்வளோ ஒரு நமக்கு உலோகங்களை வந்து ஒரு அரிய மருந்தாக இயற்கை நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இந்த பித்தளை பாத்திரமா, பித்தளை வந்து ஆமாம், நீங்கள் வியாழக்கிழமையில் அது உள்ள ஈயம் வேற பூசி இருக்கும். அதில் வந்து பாருங்கள் உள்ள ஈயம் பூசி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பித்தளை பாத்திரத்தில் நம்ம என்ன வேணாலும் வைக்கலாம். அதில் என்ன சொல்லுவோன்னா பித்தளையில் சமைச்சதை மட்டும் உடனே டக்குன்னு எடுத்து மாற்றிடணும் அப்படின்ட்டுன்னு. குரு பகவான் அப்படி தாங்க, நம்ம வந்து அவர் எலக்ட்ரிசிட்டி மாதிரி அப்படி தொட்டுட்டு நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நிரந்தரமாக நம்மள்ட்ட இருப்பார். எந்த ஒரு விஷயமே நம்ம இப்படி பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ பித்தளை பாத்திரத்தை வந்து நீங்கள் வியாழக்கிழமையில் யூஸ் பண்ணுங்கள். குரு பகவான் என்ன நம்ம உடல் பாகத்தில் வந்து குரு எங்கே ஆளுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவர். ஸோ வயிறு அண்டு லிவர் வந்து நமக்கு ஒரு மனிதனுக்கு வந்து லிவர் எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா. அண்ட் இப்போது ஆஃப் லைட் நான் கேட்டது நிறைய பேர் இந்த லிவர் சொரியாசிஸில் இறக்கிறது வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின்டு ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லாததுனால தான். அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் லிவரை பத்திரமா பார்த்துக்கணும். உடலில் வந்து நம்ம அப்பப்போ டீடாக்ஸ் பண்ணுறதே லிவர் டீடாக்ஸ்க்கு தான். அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பித்தளை பாத்திரத்தில் சமைக்கிறோம் அப்படின்னா அதை டக்குன்னு உடனே நம்ம வந்து மாற்றிடணும். ஏன்னா புளி வந்து அதில் ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இரும்புலேயுமே நீங்கள் கத்திரிக்காயை சமைச்சு பாருங்களேன், உடனே கருப்பாயிடும். இந்த மாதிரி இந்த பாத்திரத்துல எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், ஆனால் டக்குன்னு நம்ம மாற்றிடணும். ஆனால் அந்த பயன் வந்து நமக்கு எவ்வளோ நல்லது தரும்னா நம்ம லிவர் நம்ம வயிறு பகுதியை வந்து அது நம்மளை பத்திரமா பார்த்துக்கும். ஆஹா, சரியாம்மா, வேற லெவல். கேட்டுக்கிட்டே இருக்கணும், இன்னும் கொஞ்சம் பேச மாட்டியான்னு தோணுது.